நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம 2025ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க லாக்டு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா டக்குனு ஒரு லைக்க போட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப படத்தோட கதைய பார்த்துடலாம். நம்ம ஹீரோ எடி அவர் தான் மகளுக்கு ஒரு கார் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு விட்ட காரவே போய் வாங்கலான்ட்டு போறாப்புல. அங்க போனா மெக்கானிக் சொன்ன காசு இவர்ட்ட ஒரு $500 கம்மியா இருக்கு. இதுக்காக அங்கேயே மெக்கானிக் பர்ஸ திருடுறாப்புல. திருடுனா அதுலயும் காசு இல்ல. அப்புறம் சொந்தக்காரங்ககிட்ட கேட்கிறாப்புல, எவன்ட்ட கேட்டுமே கிடைக்கல. வேற வழி இல்லடா ஒரு கார ஆட்டைய போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு, நம்ம ஆளு ஒவ்வொரு காரா பார்க்குறாப்புல. கடைசியில அவருக்கு சிக்குனது ஒரு சரியான எல்லா ஆப்ஷனும் உள்ள ஒரு சொகுசு காரு, எஸ்யூவி காரு தான். அவர் கைய வச்சோனே ஓப்பன் ஆயிருது காரு. உள்ள மாட்டிக்கிட்டு அவர என்னாவது கிடைக்குமான்னு பார்க்குறாப்புல, ஒண்ணுமே கிடைக்கல. சரி வெளிய வருவோம்ன்னு பார்த்தா, தலைவனால வெளிய வர முடியல. அப்பதான் தெரியுது, இது ஒரு ட்ராப்பு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில நடக்கிற கூடாத சம்பவம்லாம் அந்த காருக்குள்ள அவருக்கு நடக்கும். அதான் இந்த லாக்டு. இப்ப இந்த படத்துல நம்ம ஹீரோவ தான் பாராட்டணும். ஏன்னா, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பாப்புல. கார்ல இருந்துகிட்டு அவரு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டு உடைச்சிடலாம் பார்ப்பார்ல. ஆனா அது புல்லட் ப்ரூஃப். திருப்பி அவருக்குள்ளயே அந்த இது பாய்ஞ்சிரும். புல்லட்டு. அந்த ரத்த போக்குலயே அவர் உள்ள மயங்கியும் கிடப்பாப்புல. அப்பதான் அந்த சைக்கோ கால் பண்ணுவான். "ஏன்டா எனக்கு இந்த மாரி திருடைகளே புடிக்காது. இவைங்கலாம் அழிக்கிறதுக்காக தான்டா நான் பண்ணேன். ஆனா நீயே சிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவன மிரட்டுற விதம்லாம் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. முதல்ல இந்த படத்துல பேக்கிரவுண்ட் மியூசிக்கு, அந்த கேமரா ஒர்க் டாப் நாட்ச்சா இருக்குங்க. ஏன்னா, ஒரு காருக்குள்ளேயே உங்கள படம் முழுக்க காமிக்கணும்னா, எப்படி காமிக்கணும்? அவ்வளோ கலர் கிரேடிங்கு, கேமரா ஆங்கிள் வச்ச விதம், இது எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயும் இந்த படத்துல அந்த வில்லியம் சொல்லி வில்லன் பேசிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அவனோட வாய்ஸ் ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா, இவன் பேச பேச இவன் ஒரு சரியான சைக்கோடா அப்படின்ற மாரி தான் இருக்கும். கடைசில படத்த முடிச்ச விதமும் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. படத்துல ஒரு சீன் ஒரு புல்லட் ஷாட் ஒண்ணு வரும். அது எங்க வரும்லாம் சொல்லல. அத நீங்க படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேற லெவல்ல இருக்குங்க அந்த புல்லட். காருக்குள்ள சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அது வேற லெவல்ல இருக்கும். அந்த சீனு, கேமரா காமிச்ச விதம் இது எல்லாமே டாப் நாட்ச்சா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல அடல்ட் கன்டென்ட்லாம் எதுவுமே இல்ல. கண்டிப்பா குடும்பத்தோட உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.